நான் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கேன். என்னோட மென்டல் டஃப்னஸை அதிகரிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறது? மென்டலி எப்படி நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கிறது? எந்த ஒரு சூழல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்னோடய மைண்டை நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறது? மென்டல் டஃப்னஸை அதிகரிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல புத்தகம் இருக்குது. அது டேவிட் காகின்ஸ் எழுதின கான்ட் ஹர்ட் மீ அப்படின்ற இந்த புத்தகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்திலேருந்து நான் படித்து கற்றுக்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சட்டுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த புக் டேக்அவே சீரீஸில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாராலையும் யாரால் வேணுனாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு நபராக இருக்கிறதுலேருந்து எல்லாம் இருக்கக்கூடிய நபராக மாற முடியும். நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபரால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டேன், என்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், நான் ஒரு துறையில் தி கிரேட்டஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்ற நிலைமைக்கு போக முடியும். இதை போய் அடையிறதுக்கு இவங்களால தான் முடியும் அப்படின்னு ஒரு நபர் கிடையவே கிடையாது. எல்லாராலையும் முடியும், உங்களாலேயும் முடியும். ஆனால் அப்படி போய் அடையிறதுக்கு ஒரே ஒரு தேவை இருக்குது. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பொறுப்பேற்றுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எது வேணால் நடக்கட்டும், அதுக்கு காரணம் யாராக வேணால் இருக்கட்டும், எந்த சூழலாக வேணால் இருக்கட்டும். ஆனால் அதை சரி செய்ய வேண்டிய தேவை எனக்கு மட்டும்தான் இருக்குது. அதை சரி செய்கிறதுனால பயனும் எனக்கு தான் கிடைக்க போகுது. அப்போது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கே தவிர இன்னொரு நபர்கிட்ட கிடையாது. நான் இன்னொரு நபரை குறை சொல்ல போகிறது கிடையாது, ஒரு சூழலை குறை சொல்ல போகிறது கிடையாது. முழுமையாக என் வாழ்க்கையில் என்னோடய முன்னேற்றத்துக்கு நான் பொறுப்பேற்றுப்பேன். இன்னொரு நபர் என்னோடய முன்னேற்றத்தை தடுத்துட்டா கூட அதுக்கு பொறுப்பு நான் தான். என் வாழ்க்கை எனக்கு தான் முக்கியமே தவிர அந்த இன்னொரு நபருக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறப்போ இன்னொரு நபரை என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னோட தவறு தான். அவர் என் வாழ்க்கையில் என்னோட முன்னேற்றத்தை தடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கணுமோ அதை நான் செஞ்சுருக்கணும். ஒருவேளை அதை தடுக்கிறதுக்கான அறிவு என்கிட்ட இல்லாமல் போயிருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இப்போது இந்த நிகழ்வுன்றது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு திரும்ப நடக்க விடாமல் நான் பார்த்துப்பேன், இதிலேருந்து பாடத்தை கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் முழு பொறுப்பு அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு நபர்லேருந்து எல்லாம் இருக்கக்கூடிய நபராக மாறுவதற்கான தகுதி நம்மள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் அதிகமாக எடை தூக்கிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோடய கையெல்லாம் காய்ச்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த எடையை தூக்கும் போதோ அந்த வேலையை செய்யும் போதோ அதிலிருந்து ஏற்படக்கூடிய வலின்றது எனக்கு இப்போ குறைஞ்சிரும். நம்ம உடம்பு மட்டும் கிடையாது, இந்த இயற்கையில் எல்லா விஷயமும் தொடர்ந்து ஒரு வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக காய்ச்சி போகக்கூடிய பண்பை கொண்டது தான். வெறும் ஒரு கொய்யாப்பழத்தை நான் கட் பண்ணி ஒரு காற்றுல அப்படியே வச்சுட்டேன்னா அதோட மேற்பகுதி மட்டும் காஞ்சி போகும். அதற்கப்புறமும் 2 நாள் கழித்து நான் அதை கடிக்கும் போது உள்ள ஈரப்பதன்றது இருக்க தான் செய்யும். இந்த இயற்கைன்றது அப்படி உருவாக்கப்பட்டது தான். எங்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அங்கெல்லாம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னை காத்துக்கக்கூடியது தான் இயற்கை. அதே போல் தான் நம்மளுடைய மனதும் தொடர்ந்து ஒரு பெயின்குள்ளே போயிட்டே இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஏதோ ஒரு சஃபரிங்கை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மூளையும் காய்ச்சி போயிடும். அதற்கப்புறம் அந்த பெயின்ன்றது நமக்கு வராது. நம்ம வாழ்க்கையிலே இப்படி வலியை தரக்கூடிய சஃபரிங்கை தரக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வலியை கையாளக்கூடிய திறனும் வலி மிகுந்த செயலை செய்வதற்கான திறனும் நமக்கு அதிகரிக்கும். தொடர்ந்து இதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன வலியை தரக்கூடிய செயலை நான் செஞ்சேனா அப்படின்ற கேள்வியே கேட்கணும். அது எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கலாம், இதை செய்யவே வேணான்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல செயல்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பல செயல்களை செய்கிறதுக்கு நம்ம மூளை தயாராகிடும். 40% ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடினமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை செய்யும் போது திடீர்னு என்னோடய மூளை போரும், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்றத சொல்லும். அப்படி சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இப்போ தான் நம்மளோட கெப்பாசிட்டியில் 40% தொட்டிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னும் 60% எனர்ஜின்றதும் திறன் அப்படின்றதும் நமக்குள்ளே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுக்கிறேன். 20வது புஷ்அப்ஸில் என்னோடய மூளை எனக்கு சொல்லுது அவ்வளவுதான் போகிறோம், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் எனக்கு நானே எதை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம 40% தொட்டிருக்கோம், இன்னும் 60%க்கான திறன் நமக்குள்ளே இருக்குது. அதாவது இன்னும் 30 புஷ்அப் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கணும்.
அதுக்காக உடனடியாக இன்னும் 30 புஷ்அப் நான் எடுக்க போகிறேன்னா எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த அவேர்னஸ்ன்றது நமக்குள்ளே இருக்கணும். 30க்கு பதிலாக குறைஞ்சது ஒரு 3ஆவது நான் எடுக்கிறேன். என் மூளை போரும் நிறுத்திடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய வேலை தான் என்ன முன்னேற்றுது. 20 புஷ்அப்பில் என் மூளை எனக்கு இதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் நான் எடுக்கிற ஒவ்வொரு புஷ்அப்பும் தான் என்னோட உடம்பை வலுவாக்க போகுது. அதனால நான் ஒரு 3 புஷ்அப் 4 புஷ்அப் எக்ஸ்ட்ரா செய்ய போகிறேன். புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கேன், போகிறோம் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 பக்கமாவது நான் படிப்பேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், போகிறோம் தூங்கிடலாம், இதுக்கு மேலே முடியாது, நம்ம இல்லைன்னா ஒரு டிவி பார்க்க போயிடலாம் அப்படின்னு மூளை சொன்னதுன்னா அதுக்கப்புறமும் அரை மணி நேரமாவது நான் படிப்பேன். இப்படி என் மூளை போருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னோடய வேலை உண்மையாக தொடங்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் நான் இருந்தேன்னா என்னோட மென்டல் டஃப்னஸை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அக்கௌண்டபிலிட்டி மிரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே காலையில் கண்ணாடியில் முகத்தை பார்ப்போம். அந்த கண்ணாடியில் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதி வைக்கணும். என்ன எழுதி வைக்க போகிறோம்? என் வாழ்க்கையில் என்கிட்ட இருக்கிற குறைகளை அதில் நான் எழுதி வைக்க போகிறேன். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்றத எழுதி வைக்க போகிறேன். நான் எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கிறது இல்லை, ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்றத எழுதி வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருக்கேன் அப்படின்றத எழுதி வைக்க போகிறேன். இப்படி எழுதி வைக்கிறது எதனால்? என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கா? காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே ஒரு நெகட்டிவான விஷயத்தை பார்க்குறதுக்கா? கிடையவே கிடையாது. இப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவான விஷயம் கிடையாது. எது நெகட்டிவான விஷயம் தெரியுமா? நான் கண்டதை சாப்பிட்டு ஒழுங்காக உடல் பயிற்சி பண்ணாமல் ஓவர் வெயிட்டில் இருக்கேன். இப்போது ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுலாம் பரவாயில்ல, பாடி எப்படி இருந்தாலும் அதை நான் நேசிக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதே கெட்ட பழக்கத்தை எனக்கு என்னோடய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அதே செயலை திரும்ப திரும்ப செஞ்சால் அதுதான் நெகட்டிவ் தாட். எனக்கு தெரியுது நான் செய்கிற செயல் என்னோடய உடம்பை உடல் பருமனை அதிகரிக்குது, என்னோடய ஆரோக்கியத்தை பாதிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு காரணம் சொல்லாமல் அங்கே நான் செய்கிறது ஏன் சரி அப்படின்னு என்ன நானே ஏமாற்றிக்காமல் நான் செய்கிறது தப்பு தான், நான் ஓவர் வெயிட்டில் தான் இருக்கேன், நான் குறைச்சாகணும், என்னோடய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குன்றதை ஒத்துக்கிறது, அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது, அங்கே பொறுப்பேற்றுக்கிறது தான் இருக்கிறதுலையே பாசிட்டிவான விஷயம். அதனால நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளை உண்மையாக நியாயமாக காலங்காத்தால் ஞாபகப்படுத்திக்கணும். அப்படி எழுதுனதுக்கப்புறம் கீழே ஒரு விஷயத்தை எழுதுங்க, இதை சரி செய்கிறதுக்கான பொறுப்பு என்கிட்ட இருக்குது, அதற்கான வேலையை நான் செய்வேன் அப்படின்றத எழுதுங்க. இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்ட வேணால் போய் சொல்லலாம். போய் சொல்லக்கூடாத முக்கியமான நபர் நம்ம தான். நம்மள்ட்ட ஒரு குறைபாடு இருக்குன்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்க கூடாது. நம்மளை நாமளே அதெல்லாம் குறை கிடையாது, நம்ம சரியாக தான் இருக்கோம் அப்படின்னு ஏமாற்றிக்கவே கூடாது. அப்படி ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல முன்னேறவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட குறை இருக்குன்னா அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த குறையை என்கிட்ட இருந்தே நான் மறைச்சிக்கிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. என் குறையை என்கிட்ட இருந்து நான் எப்போ மறைச்சிப்பேன் அப்படின்னா என்கிட்ட மென்டல் டஃப்னஸே இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப தான். என்கிட்ட குறையே இருக்கக்கூடாதுன்னு நான் எப்போ நினைப்பேன்னா என்கிட்ட மென்டல் டஃப்னஸே இல்லை, மென்டலி நான் ரொம்ப வீக்காக இருக்கிறப்ப தான். இதுக்கப்புறம் என்கிட்ட குறை இருந்ததுன்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா பொறுப்பேற்று அதை சரி செய்ய வேண்டிய ஒரு திறன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய மென்டல் டஃப்னஸ்னால் இதை சரி செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்கிட்ட இருக்கிற குறைகள் என்னன்றதை நான் பார்ப்பேன், அதை சரி செய்கிறதுக்கான பொறுப்பையும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு நினைங்க. உங்களுடைய மென்டல் டஃப்னஸ் அதிகமாகும். என்கிட்ட இருக்கிற ஒரு குறையை நான் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் நான் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான தவறு இருக்குது. அதுதான் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி உணரக்கூடாது, பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி பேசக்கூடாது, ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அதை நான் பார்த்துட்டேன். அப்போது நான் என்ன செய்வேன்? யூஸ்வலாக நான் இப்படி குறையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்தந்த விஷயங்கள் தான் காரணம். நான் ஒரு பாதிக்கப்பட்ட நபர், இந்த விஷயங்களால் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த குறை என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோடய உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தினமும் காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிடுவேன், நைட் லேட்டாக வருவேன், அங்கே உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கணும், ஒரு நல்ல சத்துமிக்க உணவு கூட எனக்கு அங்கே கிடைக்கிறது கிடையாது, டைம் கிடைக்கிறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ண முடியல, இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுனால தான் நான் உடல் பருமனோடு போயிட்டேன் அப்படின்னு ஏதோ நான் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரியே பேசுறது. என்றைக்குமே நான் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி உணரக்கூடாது, பேசக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசுகிறேன், அப்படிப்பட்ட சிந்தனை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா உடனடியாக நான் விழிச்சுக்கணும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மளை முன்னேற்றாது அப்படின்னு சொல்லணும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் மென்டல் டஃப்னஸ் இருக்கிறதுக்கான அடையாளம் கிடையாது, மென்டலி வீக்காக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இதெல்லாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மென்டல் டஃப்னஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு கம்ஃபர்ட் தராத ஒரு செயலை நான் செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லணும். என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு செயலாவது நான் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லணும்.
தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற ஒரு செயலாவது நான் செஞ்சேனா, எனக்கு கம்ஃபர்ட் தராத ஒரு செயலாவது நான் செஞ்சேனா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கணும். கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற செயல்னா ஏதோ பெரிய மலையை போய் ஏறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், திடீர்னு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு, ஒரு வருஷமாக அவர் கூட நான் பேசலை, அவர்கிட்ட பேசாமலே இருந்துட்டேன். இன்றைக்கி அவருக்கு நான் கால் பண்ண போகிறேன். நம்ம ஏதோ ஒரு சின்ன சண்டை போட்டோம், என்ன சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கோம், அதை மறந்துட்டு திரும்ப நல்ல நண்பர்களாக இருக்கலாமே அப்படின்னு நான் பேச போகிறேன். இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறதும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே இருக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது இப்படி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற செயலை செஞ்சுருங்க. அந்த செயல் செய்ய முடிஞ்ச செயலாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த செயலில் ஒரு செயலை ஒரு நாளைக்கு செய்யுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அன்கம்ஃபர்டபுளான செயலை செய்யக்கூடிய திறன்றது அதிகரிக்கும், மென்டல் டஃப்னஸும் அதிகரிக்கும். கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற செயலை செய்கிறத தாண்டி இன்னொரு செயலையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சாகணும். அந்த செயல் தான் நமக்கு சஃபரிங்கை தரக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய, பெயினை வலியை தரக்கூடிய ஒரு செயலையும் நான் செய்யணும். வலியை தரக்கூடிய ஒரு செயல்னால் நான் மாடியிலேருந்து குதிக்க போகிறேன் அப்படின்றது கிடையாது. என்னால் செய்ய முடிஞ்ச செயலையே எனக்கு செய்ய வேணான்னு தோணும், அதுக்கு பேர் அன்கம்ஃபர்டபுளான செயல்கள். ஆனால் அதே நேரத்தில் என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சில செயல்கள் இருக்கும். தினமும் நான் புஷ்அப்ஸ் எடுக்கிறேன், ரன்னிங் போகிறேன், ஆனால் எனக்கு புல்லப்ஸ் எடுக்கிறது மட்டும் வரவே வராது, என்னால் புல்லப்ஸ் எடுக்கவே முடியல அப்படின்ற செயலாக அது இருக்கட்டும். இல்லை நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன், ஆனால் என்னால் கார்டியோ பண்ண முடியல, ஒரு ஸ்கிப்பிங் பண்ண முடியல, ஒரு கிலோமீட்டர் ஓடினா ரொம்ப இறக்குது, அதுவும் பெயின் தரக்கூடிய, சஃபரிங் தரக்கூடிய செயல் தான். என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு செயல், உண்மையாகவே அதை செஞ்சால் எனக்கு வலி வரக்கூடிய ஒரு செயல், என்னை உண்மையாக ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய செயல், அந்த செயலும் ஒன்றாவது ஒரு நாளைக்கு செய்வேன். என்னால் 20 புஷ்அப் தான் எடுக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி நான் 30 எடுத்துடுறேன் அப்படின்ற முடிவு எடுத்தாலும் அது அப்படிப்பட்ட செயல் தான். ஒவ்வொரு நாளும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற ஒரு செயலாவது செய்யணும். இப்படி உங்களோட லிமிட்டை புஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு சஃபரிங்கை தரக்கூடிய, பெயினை தரக்கூடிய ஒரு செயலாவது நீங்கள் செய்யணும். இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்படிப்பட்ட வலி நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க, என்னோட வளர்ச்சின்றது எதை பொறுத்து அமையும்னா, துன்பத்தை எந்த அளவுக்கு ஆர்வமாக என்னால் ஏற்றுக்க முடியுதோ அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சின்றது எனக்கு வரும். இந்த உலகமே ஒரு சாடிஸ்ட் உருவாக்குன மாதிரியாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச செயலெல்லாம், உடனடியாக சந்தோஷம் தரக்கூடிய செயலெல்லாம் செஞ்சால் நான் வீணாக போயிடுறேன். எனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செயலை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சாக்லேட் சாப்பிட பிடிச்சிருக்கு, சுகர் சாப்பிட பிடிச்சிருக்கு, அதை அள்ளி அமுக்கி சாப்பிட்டேன்னா சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அது என்னோடய ஆரோக்கியத்தை பாதிச்சிருது. ஆனால் ஒரு டயட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன்னா இன்றைக்கி அது சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. கஷ்டமான விஷயத்தை செய்கிறப்ப தான் நான் வளரவே ஆரம்பிக்கிறேன். சும்மா படுத்து தூங்குறதுக்கு, சும்மா டிவி பார்க்குறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதை செஞ்சேன்னா என் ஆரோக்கியம் பாதிச்சிருது. ஆனால் அதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணும்போது ரொம்ப வலி நிறைஞ்சதாக இருக்குது. அந்த வலி நிறைந்த செயலை செய்கிறப்ப தான் நான் வளரவே ஆரம்பிக்கிறேன், நான் ஆரோக்கியமாக ஆகிறேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் வலி நிறைந்த செயலை செய்யும் போது மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்குது. உடனடியாக சந்தோஷம் தரக்கூடிய எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது முக்கால்வாசி நேரத்தில் தவறான இடத்துக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போகுது. அப்போ ஒவ்வொரு தடவை வலி நிறைந்த செயலை நான் செய்யும் போதும் எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கணும், வலி நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த செயலை எவ்வளவு ஆர்வத்தோட, எவ்வளவு ஈடுபாடோட என்னால் செய்ய முடியுதோ அவ்வளவு பெரிய நபராக தான் என்னால் வர முடியும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கணும். இதை ஞாபகப்படுத்திக்கும் போது வலி நிறைந்த செயல்களை செய்கிறதுக்கான ஊக்கன்றது நமக்கு கிடைக்கும். அன்கம்ஃபர்டபுளான செயலை செய்ய போகிறேன், வலிகள் நிறைந்த செயலை செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்து மோட்டிவேட் ஆகி அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் மென்டல் டஃப்னஸ் கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி நான் ஒரு செயலை செஞ்சேன்னா அதுக்கு பேர் மென்டல் டஃப்னஸே கிடையாது. நான் புத்தகம் படிக்கணும், ஆனால் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, புத்தகம் படிக்கிறதுக்கான மூடே வரல, உடனடியாக நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புத்தகம் படிக்கணுன்ற ஆர்வம் வந்துருச்சு, இப்போ நான் புத்தகம் படிக்கிறேன், இது மென்டல் டஃப்னஸ் கிடையாது. இங்கே நீங்கள் புத்தகம் படிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு வந்துடும், ஆனால் மென்டல் டஃப்னஸ்ன்றது வரவே வராது. மென்டல் டஃப்னஸ்னால் என்ன? எனக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு தோணல, செய்ய பிடிக்கல, போர் அடிக்குது, மூடு இல்லை, அப்பையும் நான் அதை செய்வேன் அப்படின்னு எடுத்து செஞ்சேன்னா அதுக்கு பேர் மென்டல் டஃப்னஸ். ஆனால் நான் ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்கல, செய்கிறதுக்கு மூடு இல்லை, அப்போது என்னோடய மூடை நான் மாற்றிப்பேன், செய்ய பிடிச்சதா அதை மாற்றி அதுக்கப்புறம் தான் செய்வேன் அப்படின்னா அது மென்டல் டஃப்னஸ் கிடையாது. இந்த மென்டல் டஃப்னஸ் எப்போ வரும்னா டிசிப்ளின் இருந்தால் தான் வரும், மோட்டிவேஷனுக்காக தேடிக்கிட்டு இருந்தால் வராது. மோட்டிவேஷன் என்ன செய்யும்னா
எனக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கிறத பிடிச்சதாக மாற்றி செய்ய வைக்கும். பிடிச்சதாக மாறிட்டினாலே அங்கே எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்கிறதா அர்த்தம். ஆனால் மென்டல் டஃப்னஸ்னால் பிடிச்சதை மட்டும் செய்கிறது கிடையாது, சரியானதை செய்கிறது, அது பிடிக்காதப்பையும் செய்கிறது. அப்போது அங்கே எனக்கு மோட்டிவேஷன்றதை நான் தேடக்கூடாது. மோட்டிவேஷனை விட்டுட்டு டிசிப்ளினை வளர்த்துக்கணும். நான் செய்ய வேண்டிய சரியான செயலை செய்கிறதுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, இப்போ எனக்கு அது செய்யணும்னு தோணலையோ, இப்போ செய்ய வேண்டிய செயலை நான் செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து செய்யும் போது, பிடிக்காத போது அந்த செயலை செய்யும் போது, போர் அடிக்கும் போது அந்த செயலை செய்யும் போது, அப்போ தான் மென்டல் டஃப்னஸ்ன்றது வரும். அடுத்த தடவை எனக்கு இப்போ ஒரு செயலை செய்யணும், அதுக்கான மூடு இல்லை அப்படின்றதுக்காக மோட்டிவேஷனை தேடி அலையாதீங்க. அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். மென்டல் டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்த்து அப்போது பிடிக்காத போதே அந்த செயலை செய்யுங்க. நான் மென்டலி வீக்காக இருக்கேனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா போதும். நான் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன், அடுத்து இதுக்கு மேலே எங்கே போகணும் அப்படின்ற கேள்வியே எனக்கு வரல அப்படின்னா நான் மென்டலி வீக்காக இருக்கிறதுக்கான சைன் அது. நான் எப்போ என்னோடய பசியை நிறுத்திக்கிறனோ, எனக்கு போரும் அப்படின்னு நினைக்கிறனோ, அங்கே நான் கொஞ்சம் வீக் ஆகிட்டனோ அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன், ஒரு சாதனையை பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் என்னோடய கோல் போஸ்ட்டை, என்னோடய குறிக்கோள்களை நான் மாற்றிக்க போகிறேன், இன்னும் அதிகரிச்சிக்க போகிறேன் அப்படின்னா அது வலியை தான் கொடுக்கும், அது ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இன்னும் வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஒரு துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பம் வேணாம், அந்த வலி வேணாம் அப்படின்றதுக்காக நான் இருக்கிற இடத்துலையே போகிறோம் அப்படின்னு நின்றுட்டேன் அப்படின்னா அங்கே நான் மென்டலி வீக்காக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வலிகளை அனுபவிக்கக்கூடிய திறன் தான் மென்டல் டஃப்னஸ்ஸே. ஸோ நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக குறிக்கோளை வச்சுட்டேன், ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன், என்னோடய குறிக்கோளை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல போகிறோம் அப்படின்னு நிறுத்தாமல் இன்னும் என்னோடய குறிக்கோளை நான் மாற்றுறேன் அப்படின்னா அங்கே நான் மென்டலி டஃப்பாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மென்டல் டஃப்னஸை வளர்த்துக்கணுன்னாலும் நீங்கள் எதை செய்யணும். நான் ஏதோ ஒரு குறிக்கோள் வைக்கிறேன், மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை வந்துட்டால் போகிறோம்னு நான் ஒரு கட்டத்தில் நினைக்கிறேன். இப்போ 50,000 வந்துருச்சு, இன்னும் 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னோடய கோலை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா அங்கே என்னோடய மென்டல் டஃப்னஸ் அப்படின்றது அதிகரிக்கும். ஒரு மலை ஏறணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த மலையோட உச்சை அடைஞ்சிட்டேன்னா என்னோடய மலை ஏறுதல் முடிவுக்கு வரது கிடையாது. அந்த மலையோட உச்சை அடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய மலை இருக்குன்றதை பார்த்து அதில் ஏற தொடங்குறது தான் உண்மையான மலை ஏறுதல். இப்படி ஏறும்போது எனக்கு வலிக்குமே, இது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அதை செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா நான் மென்டலி வீக்காக இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக இன்னொரு பெரிய மலையை சூஸ் பண்ணேன் அப்படின்னா மென்டல் டஃப்னஸ்க்கான ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். மென்டல் டஃப்னஸை அதிகரிக்கிறதுக்கான ஒரு எரிசக்தி இருக்குது, அதோட பேர் தான் சந்தேகம். என்னால் இது முடியுமா அப்படின்னு எனக்கே சந்தேகம் வரப்போ, இல்லை அடுத்தவங்களுக்கு இது உன்னால் முடியாது அப்படின்னு சந்தேகம் வரப்போ, அந்த சந்தேகம் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த சந்தேகத்துக்குரிய ஒரு இடம் தான் நம்மளுடைய மென்டல் டஃப்னஸை நிரூபிக்கிறதுக்கான, வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணும். எப்பெல்லாம் என்னால் முடியாதோன்னு எனக்கு தோணுதோ, உன்னால் முடியாதுன்னு அடுத்தவங்க சொல்கிறாங்களோ, அப்பெல்லாம் அதை செஞ்சு முடிக்கிறது மூலியமாக என்னோடய மென்டல் டஃப்னஸை நானே பார்க்க முடியும், அது இல்லைனாலும் அதை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட சந்தேகமான சூழலில் அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். எது என்னால் முடியாதோன்னு எனக்கு தோணுதோ அதை தான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளை எடுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை விட கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வாங்க. என்னை விட கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்தோன்னா உடனடியாக அது எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும், அவரை விட கடினமாக நான் உழைக்க போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வாங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுலேயே நான் தான் கடினமான உழைப்பாளி அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். அப்படிப்பட்ட நபராக மாறுறதுக்கான முடிவை நீங்கள் எடுக்கணும். இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அது அந்த விஷயத்தில் எவ்வளவு கம்மியாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தான் கொடுக்கும். நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலைக்கு எவ்வளவு கம்மியான சம்பளம் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கம்மியான சம்பளம் கொடுத்தா அப்பையும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு வேலை செய்வீங்களோ அதுதான் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த தடவை இப்படி கம்மியான விஷயத்தை இந்த உலகம் கொடுக்குறப்போ திருப்பி இந்த உலகத்துக்கிட்ட ஒன்று கேளுங்க. நான் இவ்வளவு கம்மியான விஷயத்துக்கு செட்டில் ஆக மாட்டேன், கம்மியான விஷயத்துக்காக நான் என்னென்னா தியாகம் பண்ண மாட்டேன், எனக்கு பெஸ்ட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற முடிவெடுங்க. பெஸ்ட்டு கிடைக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போகிறது கிடையாது, பெஸ்ட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற பதிலையும் சொல்லுங்கள். எனக்கு பெஸ்ட்டு தான் வேணும்னு இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறப்போ பெஸ்ட்டுக்கு இதெல்லாம் நீ செஞ்சாகணும்னு உலகம் சொல்லும். அப்படியா, அதை விட நான் அதிகமாக செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. பெஸ்ட்டை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் செட்டில் ஆகாதீங்க. பெஸ்ட்டுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யவும் தயாராக இருங்க. குக்கி ஜார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் என்னெல்லாம் சாதனை பண்ணுறனோ அதெல்லாம் அந்த குக்கி ஜாரில் ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்பெல்லாம் என்னால் ஒன்று முடியாதுன்னு எனக்கே தோணுதோ அப்போது இதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து பார்க்குறதுக்கு அந்த ஜாரை பயன்படுத்துவேன். நான் செய்கிற சின்ன சின்ன சாதனைகளாக இருக்கட்டும், பெரிய சாதனையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அந்த குக்கி ஜாரில் நான் வச்சுருப்பேன்.
எப்போ என்னால் இது முடியுமான்னு டவுட் வருதோ, என்னால் முடியாதுன்னு எனக்கு தோணுதோ, இன்னொரு நபர் இது உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாரோ, அப்போ அந்த குக்கி ஜாரில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஞாபகப்படுத்திப்பேன். இந்த குக்கி ஜாரை நீங்கள் மைண்ட்லேயே கூட வச்சுருக்கலாம். ஆனால் அதை விட சிறந்த வழி, ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் செஞ்ச சாதனைக்கான அடையாளத்தை ஒரு ஜாரில் போட்டு வைக்கிறதோ, இல்லை உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் செஞ்ச சாதனை முடியாதுன்னு நினச்சி நீங்கள் செஞ்சு முடித்த விஷயங்களோட அடையாளத்தை அதில் சேகரித்து வைங்க. அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அடுத்த தடவை இதனால் முடியுமா, இதனால் முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோன்றப்பெல்லாம், இதுக்கு முன்னாடி என்னால் முடியாதுன்னு நினச்ச பல விஷயங்களை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன், இதையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மென்டல் டஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வாழ்க்கையில் எது வேணும்னாலும் அதை கடைசி வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல வந்து தான் நிற்கும். இது உனக்கு வேணுமா, இது உனக்கு வேணும்னா அதுக்கு தகுதியான துன்பத்தை அனுபவிக்க நீ தயாரா அப்படின்னு தான் இந்த உலகம் கேட்கும். அதுதான் கடைசி விஷயமா இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான உடம்பு வேணும், அப்போது தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீ தயாரா, நல்ல உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை வேணான்னு சொல்கிறதுக்கு நீ தயாரா, அந்த வழியை அனுபவிக்க நீ தயாரா அப்படின்னு தான் இந்த உலகம் கேட்கும். அடுத்த தடவை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தோணுதுன்னா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான வழியை நான் அனுபவிக்கணும், அந்த வழியை அனுபவிக்க என்னை நான் தயார்படுத்திக்கிட்டேனா அப்படின்னு கேளுங்க. அந்த வழியை அனுபவிக்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வழியை அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னாலும் அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அந்த தியாகத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு உங்களை நீங்கள் கேட்கணும். இந்த வழி மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைனாலும் அதற்கான தியாகம்னு ஒன்று இருக்கும். அந்த தியாகத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்றதையும் கவனிக்கணும். நான் நிறைய புத்தகம் படிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டேன்னா, புத்தகம் படிக்கணுமா, அப்போது உனக்கு பிடிச்ச சினிமாவை நீ இதுக்கப்புறம் அதிகமாக பார்க்க முடியாது, உனக்கு பிடிச்ச வீடியோ கேம்ஸை நீ விளையாட முடியாது, இதெல்லாம் தியாகம் பண்ண நீ தயாரா அப்படின்னு இந்த உலகம் கேட்கும். உங்களுக்கு எது வேணும்னாலும் அதற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அதற்காக நான் எதெல்லாம் தியாகம் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை முதல்ல கேளுங்க. அதற்கான தியாகத்தை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அதற்கான வேலையை செய்கிறதுக்கான இடமே உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் புத்தகம் படிக்கணும் அப்படின்னா தினமும் புத்தகம் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. புத்தகம் படிக்கணும் அப்படின்னா அதற்காக நான் செய்யக்கூடாத செயல்கள் சிலது இருக்குது. நான் எந்நேரமும் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கேன், எந்நேரமும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் புத்தகம் படிக்க முடியாது. அப்போ எனக்கு பிடிச்ச இந்த விஷயங்களை நான் தியாகம் பண்ண அங்கே தயாரா அப்படின்னு கேட்கணும். அந்த தியாகத்துக்கு என்னை தயார்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகம் படிக்கிற செயலையே நான் செய்ய ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட தியாகத்துக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, இப்படிப்பட்ட வலிக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது தான் உங்களோட மென்டல் டஃப்னஸை காட்டுது. தோல்வின்றது இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக், இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். ஒவ்வொரு தடவை நீங்கள் தோற்று போகிறப்பையும் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்படுது. இந்த செயலை நீ இன்னும் கொஞ்சம் முன்னேற்றிக்கணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு செயலை நீ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இந்த உலகம் உங்களுக்கு சொல்லுது. ஒவ்வொரு தடவை நான் தோக்கும் போதும் இந்த உலகத்துக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு முக்கியமான ஒரு தகவலை நீ கொடுத்துட்ட, இந்த வேலையில் நான் எங்கேயோ இம்ப்ரூவ் ஆகணுன்ற தகவலை கொடுத்துருக்க, இப்போது அந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் ஆக போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வாங்க. தோல்வின்றது ஒரு இறுதியான விஷயம் கிடையாது. தோல்வின்றது அடிக்கடி உங்களுக்கு வரும், அது அடிக்கடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும். நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்க, அதை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லுது. அடுத்த தடவை நீங்கள் தோற்று போகிறப்போ உங்களோட மென்டல் டஃப்னஸை நீங்கள் காட்டுறதுக்கு ஒரு வழியாக பாருங்கள். இந்த இடத்துல எதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற கேள்வியை கேளுங்க, அதற்கான பதிலை தேடி ஓடுங்க. அந்த பதில் கிடைச்சதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க சொல்கிறத அதிகமாக நம்ம கேட்க மாட்டோம். நம்மளோட அப்பா சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், அம்மா சொல்கிறத கேட்க மாட்டோம். அவங்க சொல்கிறத சில சமயம் கேட்காம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் பல நேரங்களில் ஒரு நபர் சொல்கிறத நீங்கள் கட்டாயம் கேட்கவே கூடாது. அந்த நபர் தான் நீங்கள். உங்களுடைய மனசு என்ன அந்த நேரத்தில் சொல்லுதோ அதை நீங்கள் உடனடியாக செஞ்சிடக்கூடாது. நம்மளோட மனது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது, நம்ம தான் நம்மளோட மனதை கட்டுப்படுத்தணும். என்னோட மனது சொல்கிறத நான் செய்யவே மாட்டேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் இப்போ என்ன செய்யணுன்றத என் மனது தான் சொல்லணும், ஆனால் அது இப்போ சொல்லக்கூடாது. என்னோட கடந்த காலத்தில் நான் இப்போ என்ன செய்வேன்னு என் மனது சொன்னதோ அதை தான் செய்வேன். என் மனது இப்போ என்ன சொல்லுதோ அதை தான் நான் எதிர்காலத்தில் செய்வேன். எதிர்காலத்துக்காக யோசிக்கும் போது என் மனது ரொம்ப தெளிவாக யோசிக்குது. நாளைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், புத்தகம் படிக்கணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், கொஞ்சம் நல்ல சாப்பாடை சாப்பிட்ணும், இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு தெளிவாக என் மனது சொல்லுது.
ஆனால் நாளைய காலை வரப்போ மட்டும்தான் என் மனது கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, தூங்கலாமா அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் படம் பார்க்கலாமா, புத்தகம் படிக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுது. ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேணாம், உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ என் மனது இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்கிறப்போ கொஞ்சம் விலகி போயிடுது அதோட பாதையிலிருந்து. ஆனால் எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்குறப்ப மட்டும் தெளிவான பதிலை சொல்லுது. அப்போ இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்யணுன்றத இப்போ என் மனது சொல்லக்கூடாது. இப்போ நான் என்ன செய்யணுன்றத நேற்று என் மனது என்ன சொன்னதோ அதை தான் கடைப்பிடிக்க போகிறேன். இப்போ என் மனது என்ன சொல்லுதோ அதை நாளைக்கு நான் செஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் என்ன செய்யணுன்றதை மனதுக்கிட்ட கேட்பேன். இப்போ நான் என்ன செய்யணுன்றதை மனதுக்கிட்ட இப்போ கேட்க மாட்டேன். நேற்று கேட்டதுக்கு அது என்ன பதில் சொன்னதோ அதை தான் செய்வேன். இப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்கிறப்போ அங்கே மென்டல் டஃப்னஸ்ன்றது அதிகரிக்கும். இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறப்போ நான் சரியான செயலையும் செய்வேன், என்னோடய க்ரோத்துன்றதும் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவை என் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறப்பையும் என்னை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீரோ வரப்போகிறாரு. அந்த ஹீரோ வேறு யாரும் கிடையாது, நான் தான். நான் வாழ்க்கையில் ஒரு மோசமான சூழலில் இருக்கிறப்போ எனக்கு நானே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. என்னை காப்பாற்றுறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வரப்போகிறதில்ல, வெளியில் எந்த ஒரு சூழலும் அமைய போகிறது கிடையாது. என்ன நான் தான் காப்பாற்றிக்க போகிறேன், என்ன என்னால் காப்பாற்றிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் நான். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் தொடர்ந்து நான் படிக்க ஆரம்பிக்கணும். என்ன நான் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கணும். என்னை காப்பாற்ற போகிற ஒரே ஹீரோ நான் தான். அப்படிப்பட்ட முடிவு எடுத்து அப்படிப்பட்ட பார்வையை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு சூழல்லையும் எதை நான் செய்யணுமோ அதை என்னால் செய்ய முடியும். நான் ஒரு ஹீரோன்னு நான் என்னை பார்க்குறப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை எப்படி தவிர்க்க முடியும்? அதை செய்கிறது தான் ஒரு ஹீரோவோட அடையாளம். நான் ஒரு ஹீரோ, கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்ற ஒரு டஃப்னஸ் அது எனக்கு கொடுக்கும். எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய டாப் 1% பீப்புள் கூட சேர்ந்துருங்க. அவங்க கூட அதிகமான நேரத்தை செலவழிங்க. என்னோட துறையில் இருக்கிற டாப் 1% பீப்புள் கூடலாம் என்னால் பேசவே முடியாது. நான் எப்படி அவங்க கூட நண்பர்களாக இருக்கிறது? அவங்க கூட நீங்கள் உட்கார்ந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க எங்கேயோ பேசியிருப்பாங்க, அதை கேளுங்க. அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை படிங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை தொடர்ந்து கவனிங்க. நம்ம ஒரு கிரேட்டஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னா அதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். அதுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண வேண்டி இருக்குன்றதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அந்த டாப் 1% பீப்புள் கூட பழகும்போது தான் தெரியும் அந்த இடத்துக்கு அவங்க வர எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காங்கன்றது அப்போ தான் நமக்கு புரியும். அதை பார்க்கும்போது தான் அதை செய்கிறதுக்கு நம்மளையும் நம்ம தயார்படுத்திக்க முடியும். அதை செய்கிறதுக்கான சக்தியும் திறனும் நமக்கு வரும். அந்த டஃப்னஸ்ன்றது நமக்கு வரும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சுலபமாக தெரியலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் இருக்குது, எவ்வளவு நேரத்தை நம்ம விரயம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு பல விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்குன்றது என் கூட சேர்ந்து பழகும் போது தான் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்குமே அது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பல தியாகங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கும் போது தான் அந்த தியாகத்தை செய்கிறதுக்கான டஃப்னஸே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு கோல் செட் பண்ண போகிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவை எடுக்கிறப்போ என்னோட கோல் என்ன பயமுறுத்தணும், என்னோட கோல் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும். அவ்வளவு பெரிய கோலை நான் எடுத்துக்கும் போது மட்டும்தான் என்னால் டஃப்பான நபராக இருக்க முடியும். பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பிஸ்னஸை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவை தான் நீங்கள் எடுக்கணும். அப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறது பெருசாக ஒரு கோல் செட் பண்ணணும், அதுக்காக நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உண்மையாகவே அதுதான் உங்களுக்கு தேவைன்றதை ஆழமாக நீங்கள் நம்பணும். அதற்காக தான் நான் கடினமாக உழைக்க போகிறேன் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் என்னால் முடியுமான்னு சந்தேகத்தை அது ஏற்படுத்தணும். இதனால் எப்படிடா முடியுன்ற ஒரு பயத்தை அது உருவாக்கணும். வெளியில் ஒரு நபர்கிட்ட சொன்னால் அதை பார்த்து அவங்க சிரிக்கணும். அப்படிப்பட்ட கோல் தான் உண்மையான கோல். அந்த குறிக்கோள் தான் உண்மையான குறிக்கோள். அப்படிப்பட்ட குறிக்கோள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மென்டலி வீக்காக இருக்கீங்கன்றதுக்கான அடையாளம் அது. அப்படிப்பட்ட குறிக்கோளை தொடர்ந்து அதிகமாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுவே உங்களோட மென்டல் டஃப்னஸை அதிகரிக்கும். மென்டலி வீக்கான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல செயல்களை செய்யணுன்ற முடிவை அவங்க எடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி தான் அவங்க மென்டலி வீக்காக இருக்காங்கன்றதை நமக்கு காட்டுது. அந்த கேள்வி என்னென்னா, நான் புத்தகம் படிக்க போகிறேன்ற முடிவு எடுத்துருவேன், எப்போ இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்பேன். எக்ஸசைஸ் பண்ணலான்ற முடிவு எடுத்துருவேன், எப்போலேருந்து பண்ணலாம் அப்படின்ற அடுத்த கேள்வியை நான் எனக்கே கேட்பேன். அப்படி கேட்டு இதை இப்போலேருந்து செய்ய போகிறேன்னு ஒரு நேரத்தை நான் அதுக்கு அசைன் பண்ணுவேன். அப்படி செஞ்சேன்னா நான் மென்டலி வீக்காக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மென்டல் டஃப்னஸ் அதிகரிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல செயல்களை செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை உடனடியாக செய்யணும். நான் புத்தகம் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டா அதற்கான செயலை இப்போவே செய்ய ஆரம்பிக்கணும். ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன்னு முடிவெடுத்தாலும் அதை நான் இப்போவே செய்யணும், இன்றைக்கே செய்யணும். நாளையிலேருந்து செய்ய போகிறேன், இல்லை அடுத்த மாதத்துலேருந்து செய்வேன், ஜான்வரி 1ஆம் தேதியிலேருந்து செய்வேன் அப்படின்லாம் முடிவெடுத்தேன் அப்படின்னா நான் மென்டலி வீக்காக இருக்கன்றதை காட்டுது.
நல்ல செயல்களை இன்றைக்கே செய்யணும், இப்போவே செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது மென்டல் டஃப்னஸை காட்டுது. அப்படிப்பட்ட உந்துதல்களை நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கும் போது மென்டல் டஃப்னஸை உங்களால் உருவாக்கிக்கவும் முடியும். இந்த உலகத்தில் என்னோட வெற்றிக்கு, என்னோட சாதனைக்கு என்னை விட சத்தமாக கைத்தட்டக்கூடிய நபர் இருக்கவே கூடாது. என்னோட குறைகளை நான் எங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றத நேரடியாக பார்த்து இதெல்லாம் நீ முன்னேற்றிக்கணும் அப்படின்னு ஜென்யூனான ஃபீட்பேக்கை கொடுக்கக்கூடியதுலேயும் என்னை விட சிறந்த நபர் இருக்கவே கூடாது. என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல நான் தான் முதல் நம்பராக இருக்கணும். என்னோட பிக்கஸ்ட் ஃபேன், என்னோட மிகப்பெரிய ரசிகனாகவும் நான் தான் இருக்கணும். என்னை விட என்னை ரசிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கவே கூடாது. என்னை விட என்னை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரும் இருக்கவே கூடாது. என்னோட தவறுகளை, என்னோட குற்றங்களை நான் எங்கெல்லாம் முன்னேற்றிக்கணுமோ அதை ரொம்ப ஹார்ஷாக எனக்கு நானே சொல்லிக்கணும். அதை கட்டாயம் முன்னேற்றியே ஆகணுன்ற உந்துதலை எனக்கு கொடுக்கணும். நான் நல்லா செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து என்னை விட அதிகமாக யாரும் ரசிக்கக்கூடாது. நான் தான் அதிகமாக ரசிக்கணும். நான் தான் சத்தமாக கைத்தட்டணும். இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த மென்டல் டஃப்னஸை உருவாக்க முடியும். ஜஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் மென்டல் டஃப்னஸ் கிடையாது. என்னை நானே பாராட்டிக்கிறதும் மென்டல் டஃப்னஸ் தான். டிக்ஷனரியில் சுதந்திரம் அப்படின்றதுக்கு விளக்கத்தில் இன்னொரு வார்த்தையை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் ஒழுக்கம். ஃப்ரீடம் அப்படின்றதோட மீனிங் தான் டிசிப்ளின். டிக்ஷனரியில் இது போட்டிருக்காது. உங்கள் வீட்டில் ஒரு டிக்ஷனரி இருந்ததுன்னா சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு நிகராக ஒழுக்கம்ன்ற வார்த்தையை எழுதுங்க. ஃப்ரீடமுக்கு பக்கத்தில் டிசிப்ளின்னு எழுதுங்க. ஃப்ரீடம் அப்படின்னா எனக்கு பிடிச்சதை செய்கிறது அப்படின்றது கிடையாது. எனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்கிறது அப்படின்றது கிடையாது. காலையில் எனக்கு எப்போ எந்திரிக்க தோணுதோ எந்திரிப்பேன், எப்போ தூங்கணுமோ அப்போ நான் தூங்கிப்பேன், தூக்கம் வரப்போ தூங்காமல் நான் ஃபோன் நோண்டுவேன், எதை சாப்பிடணும்னு தோணாலும் சாப்பிடுவேன், வேலைக்கு போக வேணாம் அப்படின்னா போக மாட்டேன். அப்படி இருக்கிறது பேர் தான் சுதந்திரம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சுதந்திரமே கிடையாது. சுதந்திரம் அப்படின்னா எது சரியான செயலோ, எது செய்யப்பட வேண்டிய செயலோ அதை செய்கிறது தானே தவிர என் மனது எதை செய்யணும் சொல்லுதோ, என் மனதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறது சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் வேணும்னா ஒழுக்கத்தை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். எப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களோ, டிசிப்ளின்டாக இருக்கீங்களோ, செய்ய வேண்டிய செயலை செய்கிறீங்களோ அங்கே நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க. மென்டல் டஃப்னஸ் வேணும்னா இதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. நான் செய்கிற செயலுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லவே மாட்டேன். ஒரு இடத்துக்கு 11 மணிக்கு போகணும் அப்படின்னா 11க்கு போகாமல் 11:10க்கு போனேன்னா நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்றது தான் உண்மை. நான் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? டிராஃபிக் அதிகமாக இருந்தது, காலையில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, திடீர்னு வீட்டில் தண்ணி வரல அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே நான் மென்டலி வீக்காக இருக்கேன். நான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யலை. அங்கே அது என்ன காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை நான் வெளியவே சொல்ல மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் மென்டலி டஃப்பாக இருப்பீங்க. உண்மையான காரணமாக இருக்கட்டும், ஜென்யூனான காரணமாக இருக்கட்டும், அப்போ கூட நான் காரணத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுங்க. அதுதான் உங்களை மென்டலி டஃப் ஆக்கும். இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் இதுதான். இதெல்லாம் கேட்குறப்போ நம்ம மேலேயே நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தோணும். நம்ம மேலேயே நம்ம கடினமாக இருக்கிறது தான் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படின்னா எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் செய்கிறது அப்படின்றது கிடையாது. எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும், அதை நான் சாப்பிட்றது தான் செல்ஃப் லவ் அப்படின்றது கிடையாது. செல்ஃப் லவ்னா எனக்கு எது நல்லதோ அதை செய்கிறது தான் செல்ஃப் லவ். என் மேலேயே கொஞ்சம் நான் கடினமாக இருக்கிறது தான் செல்ஃப் லவ். நம்மளுடைய குழந்தைகள் மேலே நமக்கு அன்புன்றது இருக்க தான் செய்யும். அதற்காக அவங்க ஐஸ்கிரீம் திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்றதுக்காக ஒரு நாளைக்கு நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அது அவங்களுக்கு கெடுதல்னு தெரிஞ்சு அதை நீ சாப்பிடக்கூடாது, நல்ல உணவு இதுதான் நீ சாப்பிட்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒரு கெட்ட விஷயத்தை செய்யாமல் எனக்கு எது நல்லதோ எது சரியோ அதை செய்கிறது, அது டஃப்பாக இருக்கும் போதும் அதை செய்கிறது, அதுதான் செல்ஃப் லவ். இந்த மாதிரி நான் புத்தகங்கள்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத டேக் அவே சீரீஸ் அப்படின்றது மூலியமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு புத்தகத்தோட சம்மரியை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த புத்தகத்தில் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மனநிலையில் இருப்பேன். ரொம்ப அவசியம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுனா அதை மட்டும் நான் சொல்லுவேன். சொல்லும் போது இது புத்தகத்தில் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த டேக் அவே சீரீஸில் புத்தகத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் சொல்லுவேன். சில சமயம் அப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக புத்தகத்தில் இல்லாமல் போகலாம். அந்த புத்தகத்தில் நான் ஒரு விஷயத்தை படித்தேன், அது எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுத்ததுன்னு என்னோட ஓன் அபிப்பிராயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்றதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீரீஸில் பார்த்து இதே விஷயம் புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணாதீங்க. புத்தகத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத மட்டும் இதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.